வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கதை ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதை ஜோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கதை ஜோக்கு. டேய் கசாமா, ஒரே ஒரு காய்கறிக்கு மட்டும் மோதிரம் மாட்டி விடலாம். அது என்ன காய்கறின்னு சொல்லி பார்க்கலாம். மோதிரமா? மோதிரம்னா ரிங்கு தானே? ஆமா ஆமா. தெரியலையே. அதுக்கு எதுக்குடா இவ்வளோ கேள்வி கேட்டா? வந்தக்கா, ஏன்னா அது லேடிஸ் ஃபிங்கராச்சே. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் வந்திருக்குல்ல, அதனால் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தெருவிளக்கு, தெம்மாங்கு, விடுதலை, தனிமம், வேட்டை, நகல், குடும்ப விளக்கு, உதவி, பயணம், சீக்கிரம், கிழவி, குழவி, கனகாம்பரம், விளக்கு, ரவி, தலை. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். ஏய் மசா, ஸ்கூலில் கிளாஸை கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனியாமே, நாளைக்கு உன்னோட அப்பாவை கூட்டிட்டு வா. அவர் படம் பார்க்கலையே, கதையை நான் சொல்றேன். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சாங்னா, அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். டேய், கொஸ்டின் பேப்பரே கொடுத்தாச்சு, மேக்ஸ் எக்ஸாம்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏன்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா? ஏன் என்னோட கிளாஸுக்கு கலர் கலரா நூல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். சக்கையை பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யாருன்னு. அதுக்கான ஆன்சர் என்னன்னா கரும்பு. என்ன நீ ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி தான் தலையை விரிச்சு போட்டுட்டு வருவியா? ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும் கமெண்டில் போட்டு விடுங்க. ஷின்சான், நீ மட்டும் என் ஹோம்ஒர்க்கே பண்ணல. எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு உனக்கு. ஒரு விடுகதை கேட்குறேன், அந்த விடுகதைக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். மரத்தின் மேலே தொங்கும் ஆனால் மலை பாம்பல்ல, அது என்ன? அதுக்கான ஆன்சர் முருங்கைக்காய். ஷின்சான், ஷின்சான் இங்க வா. இன்னைக்கு எது வரைக்கும் லெசன் நடத்துனாங்க சொல்லு. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது 5, அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்குமா? சரி கேளு. ஒரு ஸ்கூல்ல மொத்தம் 5 மாடி இருக்கு. ஒவ்வொரு மாடிக்கும் 15 படிக்கட்டு இருக்கு. 5வது மாடிக்கு
கிளாஸுக்கு போகணும்னா எத்தனை படிக்கட்டு ஏறணும்? ஷின்சான் என்கிட்ட போய் மேக்ஸ்ல டவுட்டை கேட்குறியேடா. தெரியுமா தெரியாதாப்பா? தெரியலையே, கால்குலேட்டர் பார்க்கணும். அவ்வளோ நேரம்லாம் வேண்டாம்ப்பா, நானே சொல்லிடுறேன். எல்லா படிக்கட்டையும் தாண்டி தான் ஏறணும். 9வது படிச்சப்ப லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. மரமெல்லாம் அப்படி இப்படியும் அசையுது. பூவெல்லாம் அதுவாவே உதிருது. அப்படின்னா ஹீரோயினி வரப்போறான்னு தானே அர்த்தம். ஹீரோயினி வர போறதா அர்த்தம் இல்ல, மழை வர போறதா அர்த்தம். லாஸ்ட் 10வது படிச்சப்ப ஹாரி, எதுக்கு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்கீங்க? கரண்ட் இல்ல. சரி, அந்த ஃபேனியாச்சும் போடுங்க. ஏய் மெழுகுவர்த்தி அணைஞ்சிருமே. இன்னைக்கு ஒரு புதிய பாடல் ஸ்க்ரீன்ல தெரியுற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.